மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ககப்போ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2024 என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத ஒட்டு மொத்தமாக டீட்டெயிலாக ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். பாலிடிக்ஸ் ஆகட்டும், ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும், ஜெனரல் நியூஸ் ஆகட்டும், இந்த வருஷம் அதிகமாக நம்ம எதை பற்றி பேசியிருக்கோம் வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காமல் முழுசாக பாருங்கள். இந்த வருஷத்தோட ஒட்டுமொத்த தொகுப்பு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோ எல்லாம் ஈஸியாக உங்களை வந்து சேரும். வாங்க மக்களே, வீடியோக்குள்ள போலாம். நடந்து முடிஞ்ச பிரதமர் எலெக்ஷன்ல 3வது முறையா மோடி அவர்கள் ஜெயிச்சிருக்காரு. இந்த சம்பவம் ஏன்டா நடந்துச்சுன்னு இன்னைக்கு கூட மக்கள் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அடுத்தது தமிழ் திரையுலகில் நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கிற தளபதி விஜய் அவர்கள் டிவிகே அப்படிங்கிற கட்சியை தொடங்கியிருக்காரு. தமிழக வெற்றி கழகம் கட்சி தொடங்கினதுல இருந்து கட்சியை பாராட்டியும் ட்ரோல் பண்ணியும் இந்த நியூஸை ரொம்ப அதிக அளவுல பேசியிருக்காங்க. கடைசியா தான் வந்தாரு விநாயக் அப்படிங்கிற மாதிரி திமுகவுக்கு லேட்டா வந்தாலும் சீக்கிரமாவே துணை முதல்வர் போஸ்டிங் வரைக்கும் வந்துட்டாரு அப்படிங்கிற விஷயம் பாத்தீங்கன்னா பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. கட்சியில ரொம்ப காலமா உழைச்சவங்களுக்கு எல்லாம் என்ன கிடைச்சது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாச்சுங்க. மக்களே, இந்த வருஷத்தோட டாக் ஆஃப் த டவுன் அப்படிங்கிறது சீமான் அவர்கள் தாங்க. சங்கீனா என்னங்கிறதுக்கு ஒரு புது விளக்கம் சொல்லி மிகப்பெரிய சர்ச்சையில மாட்டினாரு. விஜய் கட்சியை நார்னாரா கிழிச்சு மிகப்பெரிய அளவு ட்ரெண்ட் ஆனாரு. கட்சியிலிருந்து கொத்து கொத்தா விலகினதும் பெரிய அளவு பேசப்பட்டுச்சு. அரசியல் சூப்பர் ஸ்டார் நான் தான் அப்படிங்கிறதும் ரஜினி அவர்களை போய் சந்திச்சதும் இந்த வருஷத்துல பெரிய அளவு பேசினாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, வேலுநாச்சியார் படமே நான் தான் வரைஞ்சேன் அப்படின்னு சொல்லியும் மிகப்பெரிய அளவுல ட்ரோல் ஆனாரு. குறிப்பிட்டு சொல்ல போனா இவர் ஒரே ஸ்டாண்ட்ல நிக்காம மாத்தி மாத்தி பேசுறதாங்க இவருக்கு இருக்கிற மிகப்பெரிய மைனஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு தளபதி கட்சி ஆரம்பிச்சதுக்கு முன்னாடி ஒரு மாதிரியும் ஆரம்பிச்சதுக்கு பின்னாடியும் பாத்தீங்கன்னா துரைமுருகன் அவர்களும் இவரும் பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி பேசினாங்க. ஓவராலா இந்த வருஷத்துல சீமான் அவர்களை பத்தி மீடியாக்கள் அதிகமா பேசியிருக்கு. அடுத்து அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பெண்ணுக்கு நடந்த கொடுமைங்க. இதை எதிர்த்து எல்லா கட்சியினருமே போராட்டம் பண்ணாங்க. ஆனா அண்ணாமலை அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு நூதனமான ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டாரு. நான் இனிமேல் செருப்பு போட மாட்டேன் அப்படிங்கிறதும் சாட்டையால 6 முறை தன்னை அடிச்சுக்கிறதும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வித்தியாசமா எல்லாத்து மத்தியிலும் பேசப்பட்டுச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு லண்டன் போய் அரசியல் படிச்சுட்டு வந்தாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழால ஆதவ அர்ஜுனா பேசினது ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளாச்சு. திருமாவளவன் அவர்களை மீறி நிறைய விஷயங்களை இவர் பேசினதா சொல்லி இவரை பாத்தீங்கன்னா கட்சியிலிருந்து 6 மாதம் இடைநீக்கம் பண்ணாங்க. அதாங்க இவர் பாத்தீங்கன்னா இந்த மன்னராட்சியை ஒழிப்போம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் பேசியிருந்தாரு. விஜய்க்கு ஆதரவா கூட நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாரு. கட்சி கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி இடைநீக்கம் பண்ணாங்க இல்லையா. இதை பத்தி நிறைய ட்ரோல்ஸ் உண்டாச்சுங்க. இது அம்பேத்கர் ஃபங்க்ஷன் மாதிரி இல்ல, தளபதி விஜய்க்காகவே ஒரு ஃபங்க்ஷன் நடத்தின மாதிரி இருக்குன்னு பேசினாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 10-15 நாளையே பாத்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா நான் கட்சியிலிருந்து விலகிறேன் அப்படின்னு அறிவிச்சிட்டாரு. இந்த வருஷத்துல இந்த சம்பவம் கடைசியா நடந்தாலும் இந்த வருஷத்துல அதிக அளவு பேசப்பட்ட சம்பவங்கள்ல இதுவும் ஒண்ணுங்க. ஈரோடு கிழக்கு தொகுதியில காங்கிரஸ் எம்எல்ஏவா இருந்த EVKS இளங்கோவன் அவர்கள் இந்த வருஷம் இறந்துட்டாரு. போன வருஷம் அவங்க பையன் சடனா இறந்தாரு. இடைத்தேர்தலில் இவர் ஜெயிச்சாருங்க. ஆனா இவர் யாரும் எதிர்பார்க்காத வகையில இப்ப சடனா இறந்துட்டாருங்க. இந்திய பொது உடைமை கட்சி, அதாவது பாத்தீங்கன்னா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட பொதுச் செயலாளரான சீதாராம் யெச்சூரி அவர்கள் இந்த வருஷம் உயிரிழந்துட்டாரு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில இவர் ஒரு முக்கியமான ஆளு அப்படின்னு கூட சொல்லலாங்க. இவரோட இறப்பு இந்த வருஷம் பெரிய அளவு பேசப்பட்டுச்சு. கட்சி சார்ந்த அன்புமணி அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் நேற்று நடந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் இப்போ பேசுபொருளாக இருக்கு. நான் சொல்றதை தான் கட்சி கேட்கணும், இல்லைன்னா சொந்த பையனா இருந்தாலும் வெளியே போங்க அப்படின்னு சொன்னது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் இப்போ பேசுபொருளாக இருக்கு. என்னடா அப்பா பையனுக்குள்ள இந்த மாதிரி சண்டை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லா இதை பத்தி தாங்க பேசிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி நிறைய கட்சிகள் ஏதோ ஒரு விஷயத்துல வெளியே தெரியுற மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ADMK பொறுத்தவரை இந்த வருஷம் வைரல் ஆகிற மாதிரி எந்த விஷயம் நடக்கலங்க. அவங்க கட்சிக்குள்ளேயே நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா. அதனால பாத்தீங்கன்னா பெரிய அளவு நியூஸ் எல்லாம் வரலங்க. நிறைய அரசியல் நியூஸை பார்த்துட்டு நினைக்கிறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்தியா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா T20 உலக கோப்பையை வின் பண்ணிருச்சுங்க. வின் பண்ண கையோட ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் ஜடேஜாவும் T20 இருந்து ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டாங்க. அடுத்தது யாரும் எதிர்பார்க்காத வகையில வயநாட்டுல நடந்த நிலச்சரிவுங்க. மழை அதிகம் பேசுறதுனால நடந்த இந்த நிலச்சரிவை யாருமே கண்டிப்பா எதிர்பார்க்கலைங்க. கிட்டத்தட்ட 420 பேருக்கு மேல இறந்துட்டாங்க. இந்த வருஷத்துல மக்களை அதிர வச்ச நியூஸ்ல இதுவும் ஒண்ணு. தன்னோட பல போராட்டங்களுக்கு தீர்வு கிடைச்சதோ இல்லையோ இந்தியாவுக்கு ஒரு ஒலிம்பிக் மெடலாவது வாங்கி கொடுத்துடலாம் அப்படிங்கிற வினாஸ் பகவட்டோட கனவு இந்த வருஷம் நிராசையாச்சு. வெயிட் அதிகமா இருக்குதுன்னு இவங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணது மக்களால ஏத்துக்கவே முடியாத விஷயமாயிருச்சு. அடுத்தது கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு கொத்து கொத்தா இருந்த நியூஸ்ங்க. கிட்டத்தட்ட 66 பேத்துக்கு மேல இறந்துட்டாங்க. இறந்ததெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இறந்தவங்க வீட்டுக்கு 10 லட்ச ரூபாய் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுச்சு இல்லையா. அந்த விஷயம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல பேசு பொருளாச்சு. புஷ்பா படத்தோட ஓப்பனிங் சாங்க்கு போய் ஒரு பொண்ணு இறந்துச்சு இல்லையா. அந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா அல்லு அர்ஜுனை இந்த வருஷம் அரெஸ்ட் பண்ணாங்க. அல்லு அர்ஜுனையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீடியா இந்த விஷயத்த பெரிய அளவு பேசினாங்க. புஷ்பாவுக்கும் இது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ப்ரொமோஷனாகவும் அமைஞ்சது. அடுத்து நடந்த சம்பவம் நம்ம மக்களை தாங்க சொல்லணும். நான் தான் கடவுள் அப்படிங்கிறவங்கள நம்பாதீங்கன்னு நான் எவ்வளவு டைம் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்துல ஒரு
ஒரு சாமியாரை பார்க்க போய் கூட்ட நெரிசல்ல 123 பேர் இறந்துட்டாங்க. இந்த நியூஸை பத்தி உங்களுக்கு கருத்து என்னன்னு மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்தியா 52 வருஷத்துக்கு அப்புறமா ஹாக்கியில பேக் டு பேக் ஒலிம்பிக் மெடல்ஸ் வாங்கினது இந்த வருஷம் தாங்க. ஒலிம்பிக்ல ஷூட்டிங்ல மனுபக்கர் இந்த வருஷம் 2 ஒலிம்பிக் மெடல்களை இந்தியாவுக்காக வின் பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்தியாவின் ஈட்டி எறிதல் வீரரான நீரஜ் சோப்ரா இந்த வருஷம் தங்க மெடலை மிஸ் பண்ணிட்டாரு. இந்த வருஷம் ஒலிம்பிக்ல அவருக்கு சில்வர் மெடல் கிடைச்சிருக்கு. யங்கஸ்ட் ஒலிம்பிக் வின்னர் இந்த வருஷம் இந்தியால இருந்து அமன் சக்ராவத். மல்யுத்த போட்டியில இந்த வருஷம் கோல்டு மெடல் வின் பண்ணாரு. உலகையே திரும்பி பார்க்க வச்ச அம்பானி பையனோட மேரேஜுங்க. கிட்டத்தட்ட 5000 கோடி செலவுல இந்த மேரேஜ் நடந்துச்சு. உலகில் இருக்க புகழ்பெற்ற செலிபிரிட்டிஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த மேரேஜுக்கு வந்திருந்தாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த வருஷத்துல மிகப்பெரிய அளவுல பேசின மேரேஜ் அப்படிங்கிறது கண்டிப்பா இந்த மேரேஜ் தாங்க. மேரேஜ் ஒரு பக்கம் இருக்கு. ஜெயம் ரவிக்கும் ஆர்த்திக்கும் நடந்த டிவோர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் மிகப்பெரிய அளவுல பேச பொருளாச்சு. அதே மாதிரி இந்திய கிரிக்கெட் வீரரான ஹர்திக் பாண்டியாக்கும் நட்டாசாக்கும் நடந்த டிவோர்ஸும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல பேச பொருளாச்சு. இந்திய தொழில்துறையின் ஜாம்பவானான ரத்தன் டாடா அவர்கள் இந்த வருஷம் உயிரிழந்துட்டாங்க. இவர் எல்லாத்துக்கும் பிடித்த ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அவரோட இறப்பு எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான நியூஸா தான் இருந்துச்சு. அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங் நியூஸ் அமைஞ்சது சிவண்ணாக்கு கேன்சர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இப்ப ஃபாரின் போய் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாரு. இப்ப கம்ப்ளீட்டா அவருக்கு கியூர் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. இப்ப ரெஸ்ட்ல இருக்காரு. இந்த நியூஸ் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஷாக். 45th ஃபயர்ட் செஸ் ஒலிம்பியாட்ல இந்தியா இந்த வருஷம் டீம்ல முதல் பரிசை வின் பண்ணிருக்கு. அதே மாதிரி இந்தியாவை சேர்ந்த குகேஷ் அவர்கள் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா செஸ்ல வேர்ல்டு சாம்பியன் வின் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி கேரம் போட்டியில தனிநபர் இரட்டையர் மற்றும் குழு போட்டிகளை காசிமா அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா உலக சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்காங்க. இவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏர் இந்தியா விமானம் திருச்சியில லேண்ட் ஆக முடியாம கியர் ப்ராப்ளத்தினால மேலேயே சுத்திட்டு இருந்துச்சு. இந்த பிளைனுக்குள்ள நிறைய பயணிகள் இருந்தாங்க. அவங்க கதி என்ன ஆக போகுது அப்படிங்கிற ஷாக் எல்லாத்து மத்தியிலுமே இருந்துச்சு. இதை பத்தி எல்லா நியூஸ்லயும் லைவ் கவரேஜ் பண்ணாங்க. பட் பைலட் சேஃபா லேண்ட் பண்ணிட்டாரு. வெதர் கண்டிஷனை பொறுத்தவரை இந்த வருஷம் பெங்கல் புயல் அப்படின்னு ஒரு புயல் வந்துச்சுங்க. இந்த புயல்ல சென்னை தும்சமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பெரிய அளவில் எதிர்பார்த்துட்டு இருந்தா இந்த புயல் பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை, விழுப்புரம் போன்ற பகுதிகளை மிகப்பெரிய அளவில் சேதம் பண்ணிட்டு போயிருச்சு. இந்த மாதிரி ஒரு சம்பவம் சென்னையில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா யாருமே எதிர்பார்க்காத வகையில இங்கே நடந்தது மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. அதே மாதிரி நீலகிரி போன்ற ஹில் சைடும் பாத்தீங்கன்னா பயங்கரமான மழை பெஞ்சு நிலச்சரிவெல்லாம் அங்கங்க ஏற்பட்டுச்சு. பெங்கல் புயல் அந்த வாட்டி மிகப்பெரிய சம்பவம் பண்ணுச்சு. இப்ப இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியால டெஸ்ட் மேட்ச் போயிட்டு இருக்குதுங்க. யாருமே எதிர்பார்க்காத வகையில 3வது டெஸ்ட்ல ரவிச்சந்திரன் அஸ்வின் பாத்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிட்டாரு. டெஸ்ட்ல இது வரைக்கும் 537 விக்கெட் எடுத்திருக்காருங்க. இவர் ஒரு பவுலர் அப்படிங்கறத தாண்டி ஒரு மிகச்சிறந்த ஆல்ரவுண்டருங்க. இந்தியாவுக்கு 2 முறை பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் காலமாயிட்டாரு. வயது மூப்பு காரணமாக இவரு தன்னோட 92வது வயதுல இயற்கை எய்தினாருங்க. மக்களை பெரிய அளவு என்டர்டெயின் பண்ற பிக் பாஸ்ல பாத்தீங்கன்னா கமலஹாசன் அவர்கள் தான் தமிழ்ல ஆங்கர் பண்ணிட்டு இருந்தாரு. போன வருஷம் இவரோட ஹோஸ்டுக்கு நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ்ங்க. அதனால இவர் இந்த வருஷம் ஹோஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாரு. இவங்க 2 பேத்துக்குள்ள நடக்கிற விஷயங்களை கம்பேர் பண்ணி இது வரைக்குமே நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க. இவங்க தான் பெட்டர், அவங்க தான் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்குமே பேசிட்டு தான் இருக்காங்க. பிஜேபி கவர்மெண்ட் இந்த வருஷம் அயோத்தியில ராமர் கோயில் கட்டினாங்க இல்லையா, அது இந்த வருஷத்தோட டாக் ஆஃப் த டவுன் நியூஸ் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதுவும் திறப்புல வெப்ப நிறைய கட்டுப்பாடுகளை விதிச்சாங்க. அதுவும் பெரிய அளவு பேசப்பட்டுச்சு. உலக வெப்பமயமாதல் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு தாங்க இருக்கு. இந்த வருஷம் நாக்பூர்ல பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் பிரேக்கிங் அப்படின்னு கூட சொல்லலாங்க. 56 டிகிரி செல்சியஸ் இது வரைக்கும் இந்தியாவில் பதிவானதே இல்லை. வைபவ் ரகுவன்சி அப்படிங்கிற பிளேயர் ஐபிஎல் வரலாற்றிலேயே பார்த்தீங்கன்னா 16 வயசுல உள்ள வர்றாருங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இவரை 1.5 கோடிக்கு எடுத்திருக்காங்க. இந்த நியூஸ் மிகப்பெரிய வைரல் ஆச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த வருஷத்தில் நடந்த மிகப்பெரிய இஷ்யூக்குள்ள திருப்பதி லட்டுல மாமிச கொழுப்பு கலந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. ஒருத்தர் லட்டை வாங்கும்போது ஒரு டிஃப்ரெண்டான ஸ்மெல் வந்துருக்குது. அதை பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் கொடுத்துருக்கும் போது அதில் பார்த்தீங்கன்னா மாட்டு கொழுப்பு கலந்துருக்கிறதா ரிசல்ட் வந்திருக்கு. திருப்பதிலேயே இப்படியாடா அப்படின்ட்டு எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்கன்னு தாங்க சொல்லணும். கொல்கத்தாவில் ஒரு ட்ரைனி டாக்டருக்கு நடந்த கொடுமையான சம்பவம். இந்த கொடுமையினால அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா சம்பவ இடத்துலயே உயிரிழந்துருச்சுங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கணும்னு சொல்லிட்டு எல்லா பக்கமே போராட்டம் பண்ணாங்க. ஆனால் கடுமையான தண்டனைகள் இல்லாத வரைக்கும் இந்த குற்றங்கள் நடந்துட்டே தாங்க இருக்கும். யூடியூபர் இர்ஃபான் பார்த்தீங்கன்னா தன்னோட பொண்ணோட ஜெண்டரை ரிவீல் பண்ணி மிகப்பெரிய சர்ச்சைக்கு உள்ளானாரு. இந்தியாவை பொறுத்தவரை குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த குழந்தையோட ஜெண்டரை அறிவிக்கிறது பார்த்தீங்கன்னா சட்டப்படி குற்றம். இது இந்த வருஷத்துல மிகப்பெரிய பேசுபொருளாகி எல்லாருமே இதை கண்டிச்சாங்க. 2024 மட்டும் அதிகபட்சமாக ட்ரெயின் ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது இந்தியாவில் மட்டுமே கிட்டத்தட்ட 18க்கு மேலே நடந்திருக்கு. இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல 100க்கும் மேற்பட்டவங்க உயிரிழந்திருக்காங்க. வரலாற்றிலேயே பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் தான் அதிக ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. MyV3 ஆட் சம்பந்தமான ஒரு ஊழல் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அதிக அளவு பேசப்பட்டுச்சு. எனக்கு தெரிஞ்சவங்ககிட்டயே இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 லட்சம் ரூபாய்க்கு மேலேயே இவங்க அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதாங்க உண்மை. மக்கள் தாங்க மாறணும், வேற வழி இல்லை. மால்தீவ்ஸுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள உறவு இந்த வருஷம் கட்டாயிருச்சு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. மால்தீவ்ஸ் வேண்டாங்க, லக்ஷதீப் நம்ம டெவலப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா லக்ஷதீப் கூட கை கோர்த்திருக்கு. மால்தீவ்ஸ் என்னன்னா இந்தியா கூட நட்புறவை கட் பண்ணிட்டு சைனா கூட தன்னோட நட்புறவை வலுப்படுத்தி இருக்கு. இந்தியாவுக்கும் மால்தீவ்ஸுக்கும் இந்த பிளவுக்கு மிக முக்கியமான காரணமே சைனா தாங்க. கோலிவுட்ல இப்போ உச்சத்தில் இருக்கிற தளபதி விஜய் அவர்கள் T69க்கு அப்புறமா இனிமேல் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு.
இனிமேல் தளபதி ஸ்க்ரீனில் பார்க்க முடியாது அப்படிங்கிற ரசிகர்கள் ஃபீல் பண்ணி நிறைய போஸ்டர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணாங்க. சோசியல் மீடியாவில் அதிக அளவு பேசப்பட்ட விஷயங்கள்ல இதுவும் ஒன்னாச்சு. அதே மாதிரி இந்த வருஷத்தில் அதிகம் வசூல் பண்ண திரைப்படம் விஜய் அவர்கள் படமான கோட் திரைப்படம் தாங்க. தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியோட தலைவர் ஆம்ஸ்ட்ராங் இந்த வருஷம் கொல்லப்பட்டார். ஒரு கட்சியோட தலைவருக்கே இந்த நிலைமையா அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயம் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. மிகப்பெரிய போராட்டம் நடந்துச்சு. இந்த விஷயத்துல போலீஸ் நிறைய பேர்த்த என்கவுண்டரும் பண்ணாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த பாப்கார்னுக்கு ஜிஎஸ்டி போட போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சுங்க. பிளைன் பாப்கார்னுக்கு 5%, பேக்கெட் பாப்கார்னுக்கு 12% மற்றும் கேரமல் பாப்கார்னுக்கு 18% போட்டு அதிர விட்டாங்க. ஆல்ரெடி பாப்கார்ன் பாத்தீங்கன்னா தியேட்டர்லயே கொள்ள விலைக்கு விக்குதுங்க. இப்ப ஜிஎஸ்டி எல்லாம் பயங்கரமா ஏத்திட்டாங்க. பாப்கார்னை இஎம்ஐ போட்டு சாப்பிட வேண்டிய நிலைமைக்கு நம்ம வந்துருவோம் போல இருக்கு. அதே மாதிரி இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஆட்டோ டிரைவர்கள் எல்லாம் ரேபிடோ ஓட்டுறவங்களை எதிர்த்து போராட்டம் பண்ணாங்க. ரேபிடோ வந்ததுக்கு அப்புறமா எங்களோட வாழ்வாதாரம் பயங்கரமா பாதிக்கப்படுதுன்னு நிறைய பேர் சொன்னாங்க. இருந்தாலும் பாத்தீங்கன்னா மக்கள் நிறைய பேர் ரேபிடோக்கு தாங்க இந்த வருஷம் அதிகம் சப்போர்ட் பண்ணாங்க. சமீப காலமா இந்த கொரியோகிராஃபில ரொம்ப ஃபேமஸா இருக்கிற ஜானி மாஸ்டர் அவர்கள் இந்த டைம் பாத்தீங்கன்னா ஒரு பெண் நடன கலைஞர் கொடுத்த கேஸ்ல அரெஸ்ட் பண்ணாங்க. உச்சத்தில் இருக்கிற டான்ஸ் மாஸ்டர் ஒருத்தருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை பெரிய அளவில் பேசினாங்க. அதே மாதிரி ஏஆர் ரகுமானுக்கும் சாய்ரா பானுக்கும் நடந்த டிவோர்ஸும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தாங்க. இவர் டிவோர்ஸ்னு அறிவிச்சதுலேருந்தே ஏகப்பட்ட சர்ச்சைகள். ஏஆர் ரகுமானுக்கு எதிராக நடந்த இந்த சர்ச்சையான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அதிகமாக பேசப்பட்ட நியூஸில் இதுவும் ஒன்று. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்தாலே புதுசாக என்ன பிரச்சனை கையில் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியிலே இருக்கு. ஏதாவது பொருளுக்கு ஜிஎஸ்டி அதிகம் பண்ணியிருக்காங்களோ இல்லை தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நிதி ஒதுக்கியிருக்காங்களோ அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இன்னைக்கு வரைக்குமே பேசு பொருளாக தான் இருக்கு. இதை தாண்டி இந்த வருஷம் சொல்ல போனால் நிறைய யூடியூபர்ஸ்களுக்கு இடையேயான சண்டை சர்ச்சையான விஷயங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாச்சு. இதெல்லாம் வருஷம் நடக்கிறதானே அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷம் நடந்திருக்குது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இது அதிக அளவில் ட்ரெண்டும் ஆயிருக்கு. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா பல அக்காக்களை பற்றி அதிகமாக பேசியிருக்காங்க. அதே மாதிரி இந்திய மக்கள் கிளாமர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பற்றி அதிக அளவில் இந்த வருஷம் பகிர்ந்திருக்காங்க, பேசியிருக்காங்க அப்படிங்கிறதாங்க உண்மையான விஷயம். ஒரு விஷயம் கேள்விப்படுறாங்க, அது உண்மையா பொய்யா அப்படின்னு தெரியாமையே ஈஸியாக நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறதும் இந்த வருஷம் ரொம்ப அதிகம். பெண்களுக்கு எதிரான அநீதியும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ரொம்ப அதிகமாகவே நடந்திருக்கு. குற்றவாளிகளுக்கெல்லாம் பயங்கரமான தண்டனை கொடுத்தாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறிதாங்க. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஆட்சிக்கு வரும்போது நிறைய விஷயங்களை சொன்னாங்க இல்லையா, அது இந்த வருஷம் நடந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கேள்விக்குறி. ஏன்னா கவர்மெண்ட் பண்ணாத விஷயங்களையும் இந்த வருஷம் மக்கள் அதிக அளவில் பேசினாங்க, என்ன பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. சொல்லப்போனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் நியூஸ், ஜென்ரல் நியூஸ் மற்றும் சினிமா நியூஸை தான் மக்கள் அதிக அளவில் பேசினாங்க. மக்களுக்கு தேவையான நியூஸ், மக்கள் கேள்வி கேட்க வேண்டிய நியூஸை பற்றி எதுவுமே கேட்கல அப்படிங்கிறதாங்க உண்மை. மக்களை 2024 அதிகமாக சம்பவம் பண்ண விஷயங்கள், மக்கள் அதிகம் பேசின விஷயங்களை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்போம். முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். மக்கள் இதை பற்றி பேசியிருக்கலாமே அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிற விஷயம் என்னென்ட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் ககபோ சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.